Praise the Lord. Praise the Lord. நம்ம ஒரு சின்ன தொடக்க ஜெபத்தோட இன்றைய சிந்தனை ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்க போகிற இந்த இறை வார்த்தைகள் வழியா எங்களோடு பேசும். எங்கள் கண்களை திறந்து, எங்கள் இதயங்களை திறந்து, நாங்கள் உமது ஒளியை கண்டு அந்த ஒளியில் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரனாகிய இயேசுவின் பெயரில் முன்வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமென். வணக்கம். டிசம்பர் 29, 2025. இன்றைய வாசகங்கள் நம்ம எல்லாரையும் பார்வை அப்புறம் ஒளிங்கிற கருப்பொருளை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வைக்குது. இந்த சிந்தனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு வயசான சிற்பி இருந்தாராம். அவர் ஒரு கரடு முரடான கல்ல ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த வழியா போன ஒருத்தர், என்ன பெரியவரே, இந்த ஒண்ணுக்கும் உதவாத கல்லுல அப்படி என்னத்தை பாக்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுக்குள்ள ஒரு தேவதை தூங்கிட்டு இருக்கா, நான் அவளை வெளியே கொண்டு வரணும்னு. பாருங்க, மத்தவங்களுக்கு அது வெறும் கல்லு, ஆனா அந்த சிற்பியோட கண்களுக்கு அதுக்குள்ள இருந்து அழகு தெரிஞ்சது. ஒருவேளை விசுவாச பார்வைங்கிறது இது மாதிரி ஒண்ணுதான்னு நான் நினைக்கிறேன். சாதாரண கண்களுக்கு தெரியாததை உள்ளுக்குள்ள பாக்குறது. ரொம்ப அழகான ஒரு தொடக்கம். சரி, அப்போ நாம நேரடியா நம்மளோட லூக்கா நற்செய்திக்கு போலாம். பல நூற்றாண்டுகளா இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பு ஒரு சாதாரண குழந்தையா கோவிலுக்குள்ள வருது. ஆனா அதை கண்டு கொள்ள அந்த சிற்பிய போல ஒரு ஆழமான ஆன்மீக பார்வை கொண்ட ஒருத்தர் தேவைப்பட்டார் இல்லையா? ஆமா. இன்னைக்கு நாம லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 22 35 வரைக்கும் ஆழமா பார்க்க போறோம். இதுல புனித யோசேப்பும் அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவை கோவிலில் ஒப்பு கொடுக்கும் நிகழ்வு. அங்க நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பு. இதையெல்லாம் பத்தி நாம அலச போறோம். ஆமா. சரி, அப்போ அந்த நிகழ்வோட முதல் கட்டத்துக்கு போவோமா? மரியாவும் யோசேப்பும் எருசலேம் கோவிலுக்கு வராங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், அவங்க சட்டத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படிஞ்சு நடந்துகிட்டாங்கிறது தான். ஆமா. அதாவது அவங்க 2 தோரா சட்டங்களை பின்பற்றினாங்க. ஒன்று குழந்தை பிறந்த 40 நாட்களுக்கு பிறகு தாயின் தூய்மை சடங்கு. சரி. இன்னொன்னு தலைப்பேரான ஆண்மகனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது. இது பாஸோவர் நிகழ்வோட நினைவா வந்த ஒரு வழக்கம். இதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கொண்டு வர்ற காணிக்கை. சொல்லுங்க. வாசகத்துல தெளிவா சொல்லிருக்கு, 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகள்னு. இது வசதி இல்லாத ஏழைகள் கொடுக்கக்கூடிய பலிதானே? சரியா சொன்னீங்க. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையே படைச்ச கடவுளோட மகனை கையில வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தையும் கோரல. அதான் ஆச்சரியமா இருக்கு. தங்களை ரொம்ப எளிமையான சட்டத்துக்கு கட்டுப்பட்ட யூதர்களா காட்டிக்கிறாங்க. இந்த பணிவு அபாரமானது. நிச்சயமா கடவுளோட திட்டத்துல அவங்க எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு கர்வத்தையும் கொண்டு வரல. இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு சாதனை செஞ்சா கூட அத சமூக வலைதளங்கள்ல காட்டி கண்ணனிக்கிற உலகத்துல நம்ம வாழ்றோம். ஆனா இங்க பாருங்க, வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வோட மையத்துல இருந்துகிட்டு அவங்க முடிஞ்ச வரைக்கும் யாரு கண்ணலையும் படாம இருக்க முயற்சி செய்யறாங்க. அந்த தாழ்ச்சி தான் இறைவனின் அருளை பெறுவதற்கான முதல் படின்னு சொல்லலாமா? 100%. சரி, இப்போ நாம அந்த கோவிலுக்குள்ள போவோம். ஓகே. அது ஒரு பரபரப்பான இடம். நூற்றுக்கணக்கான மக்கள், குருக்கள், பலிமிருகங்களோட சத்தம்னு ஒரு சந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல இந்த ஏழை தம்பதியையும் அவங்க குழந்தையையும் யார் கவனிக்க போறா? அங்கதான் சிமியோன்ற ஒரு மனிதர் வர்றார். ஆமா. வாசகம் அவரை பத்தி சொல்லும்போது நேர்மையானவர், இறைப்பற்றுள்ளவர்னு சொல்லுது. அப்புறம் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்னு சொல்லுது. இதுல அந்த ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்ங்கிற வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்? ஏன்னா அந்த ஆறுதல்ங்கிறது வெறும் ஆன்மீகமான விஷயம் மட்டும் இல்ல. நீங்க அந்த காலத்தை சூழலை புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் அப்போ ரோம பேரரசோட ஆக்கிரமிப்புல இருந்துச்சு. மக்கள் வரிச்சுமையாலும் அடிமைத்தனத்தாலும் நொந்து போயிருந்தாங்க. ஓ, அவங்க எதிர்பார்த்த ஆறுதல் தங்களை விடுவிக்க போற ஒரு அரசியல் மற்றும் ராணுவ மீட்பர், ஒரு வாரியர் கிங். அப்போ சிமியோன் ஒரு புரட்சியாளரை எதிர்பார்த்துட்டு இருந்தாரா? ஒரு விதத்துல ஆமான்னு சொல்லலாம். ஆனா அவரோட காத்திருப்பு வெறும் அரசியல் சார்ந்ததா இல்ல, அது தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டது. அதனாலதான் ஒரு போர் வீரனை எதிர்பார்த்திருந்த உலகத்துல அவர் ஒரு குழந்தையை மீட்பரா அடையாளம் கண்டுகொள்ள முடிஞ்சது. இதுதான் அவரோட விசுவாசத்தோட உச்சம். ஆமா, ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லைன்னு தூய ஆவியார் அவருக்கு உணர்த்தி இருந்தார். ஆமா, இந்த ஒரு வாக்குறுதியை நம்பி அவர் எத்தனை வருஷம் காத்திருந்தாரோ? நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு.
ஒரு வெப்சைட் லோடாக 2 நிமிஷம் ஆனா கூட நமக்கு பொறுமை இருக்கிறது இல்ல. ஆனா சிமியோன் ஒருவேளை 40-50 வருஷங்கள் கூட இந்த ஒரு வாக்குறுதிக்காக காத்திருந்திருக்கலாம். ஆமா, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த நாளாக இருக்குமாங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்திருப்பார். அந்த சிற்பியோட தேடல் மாதிரி சிமியோனோட வாழ்க்கை முழுவதுமே ஒரு காத்திருப்பா இருந்திருக்கு. ஆனா அவர் கடவுளோட வாக்குறுதியில அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார். இந்த காத்திருப்பே ஒரு பெரிய ஜபம்தான். இப்போ அந்த சந்திப்பு நடக்குது. தூய ஆவியாரோட தூண்டுதலால சிமியோன் கோவிலுக்கு வரார். இது தற்செயலான நிகழ்வு இல்லையா? இல்லவே இல்ல. இது ஒரு கயாரஸ் தருணம். கயாரோஸா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம பொதுவா நேரத்தை குரோனோஸ்னு சொல்றோம். கடிகாரம் காட்டுற மாதிரி மணி, நிமிஷம், வினாடின்னு போயிட்டு இருக்கிற நேரம் அது. சரி. ஆனா கயாரஸ் அப்படி இல்ல. அது கடவுள் நம்மளோட சாதாரண நேரத்துல குறுக்கிடுற ஒரு சரியான தருணம், ஒரு தெய்வீகமான சந்திப்பு. அன்னிக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணின்னு அவங்க சந்திக்கல. அது கடவுளால நியமிக்கப்பட்ட அர்த்தம் நிறைந்த ஒரு தருணத்துல சந்திச்சாங்க. ஓ, அப்போ அந்த கூட்டத்துல வேற பல குழந்தைங்களை கூட அர்ப்பணிக்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனா சிமியோன் மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல மீட்பரை சரியா அடையாளம் கண்டுகொள்கிறார். ஆமா, அவர் குழந்தைய கையில ஏந்தின உடனே சொல்ற வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஆண்டவரே, உம் வாக்குப்படி உம் அடியானை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஆமா, அதாவது என் வாழ்க்கையோட நோக்கம் நிறைவேறிடுச்சு, இனி நான் நிம்மதியா சாகலான்னு சொல்றார். வாழ்நாள் காத்திருப்பு அந்த ஒரு நொடியில முழுமை அடையுது. ஆனா அதோட அவர் நிறுத்தல. அவர் சொல்ற அடுத்த வார்த்தைகள் அது ஒரு புரட்சிகரமான இறைவாக்கு மாதிரி இருக்கு. பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளின்னு சொல்றார். ஆமா, அது அன்னை மரியாவையும் புனித யோசேப்பையும் ஆச்சரியப்பட வைக்குது. இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயம்? ஏன்னா அந்த காலத்துல யூதர்களோட பார்வையில மீட்புங்கிறது அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒண்ணு. அவங்க தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனா சிமியோன் தூய ஆவியாரோட ஏவுதலால இந்த மீட்பு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, இது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமானதுன்னு அறிவிக்கிறாரு. இந்த ஒளி இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, புற இனத்தாருக்கும் வழிகாட்டுன்னு சொல்றாரு. நற்செய்தியோட உலகளாவிய தன்மைய இயேசுவோட பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவிக்கிறாரு. சரியா சொன்னீங்க. அதுவரைக்கும் புகழ்ச்சியாவும் கொண்டாட்டமாவும் போயிட்டு இருந்த அந்த நிகழ்வு இதுக்கப்புறம் கொஞ்சம் கனமாகுது. சிமியோன் அன்னை மரியாவை பார்த்து ஒரு இறைவாக்க சொல்றாரு. ஆமா, இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமா இருக்கும்னு சொல்றாரு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு மீட்பர் எப்படி ஒருத்தரோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்க முடியும்? அது ஒரு முரண்பாடா தெரியலையா? நல்ல கேள்வி. இது மேலோட்டமா பார்க்கும்போது முரண்பாடா தான் தெரியும். இதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு ஒரு அளவுகோலா இருக்க போறார். அளவுகோலா? ஆமா, யாரெல்லாம் தங்களோட பெருமை, சுயநீதி எல்லாத்தையும் விட்டுட்டு தாழ்ச்சியோட அவரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஆன்மீகத்துல எழுச்சி பெறுவாங்க. ஆனா யார் தங்களோட கடின இருதயத்தால அவரை நிராகரிக்கிறாங்களோ அவங்க ஆன்மீகத்துல வீழ்ச்சி அடைவாங்க. ஓ, அப்போ அவர் ஒரு பிளவுபடுத்தும் அடையாளமா இருப்பார். எக்ஸாக்ட்லி. அவரை மையமா வச்சு மக்கள் 2ஆ பிரிவாங்க. அவரை ஏத்துக்கிறவங்க, நிராகரிக்கிறவங்க. நீங்க நடுநிலையில இருக்க முடியாது. ஒன்னு அவரை தேர்ந்தெடுக்கணும், இல்லனா நிராகரிக்கணும். அந்த இறைவாக்கோட கடைசி பகுதி இன்னும் தனிப்பட்ட முறையில அன்னை மரியாவோட இதயத்தையே தாக்குற மாதிரி இருக்கு. உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும்னு சொல்றார். ஆமா, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இருக்கிற ஒரு தாய்கிட்ட போய் இப்படி சொல்றாரே, இது ரொம்ப கொடுமையா இல்லையா? இதுதான் மீட்போட யதார்த்தம். சிமியோன் இங்க ஒரு ஆழமான உளவியல் உண்மையை சொல்றாரு. நாம ஒருத்தரை எவ்வளவு ஆழமா நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களால காயப்படவும் வாய்ப்பு இருக்கு. தீவிரமான அன்பு, தீவிரமான வலியை சந்திக்க தயாராகணும். அந்த வாழ்ங்கிறது இயேசுவோட பாடுகளின் போது, குறிப்பா சிலுவை அடியில தன் மகன் படுற வேதனைய பார்க்கும்போது ஒரு தாயா அன்னை மரியா அனுபவிக்க போகிற அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத மனவேதனையோட அடையாளம். மீட்புங்கிற திட்டம் மகிமையால மட்டும் ஆனதில்ல, அது துன்பத்தாலும் ஆனது. அந்த வாழ் மரியாவின் இதயத்தை ஊடுருவும் போதுதான் பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும்னு சிமியோன் சொல்றார். அதோட அர்த்தம், அதாவது இயேசுவோட சிலுவையையும் துன்பத்தையும் மக்கள் எப்படி பார்க்கறாங்கங்கறத வச்சு அவங்களோட உண்மையான உள்ளம், அவங்களோட விசுவாசம் அல்லது விசுவாசமின்மை வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்ளோ ஆழமான அர்த்தங்கள் கொண்ட இந்த வாசகம் இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்லுது? நாம இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்? முதல்ல அன்னை மரியா புனித யோசேப்பு மாதிரி கடவுளோட திட்டங்களுக்கு பணிந்து எளிமையா வாழியது நம்ம அழைக்குது. நம்முடைய வாழ்க்கையில கடவுளோட சித்தம் செயல்படும் போது அதை பெருமையா நினைக்காம தாழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு நம்ம அன்றாட கடமைகளை நேர்மையா செய்யணும். ரெண்டாவதா, சிமியோன போல நம்பிக்கையோட காத்திருக்கவும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில
கடவுளோட கைரோஸ் தருணங்களை அடையாளம் காணவும் இது நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமாம், சிமியோன் தூய ஆவியாரோட தூண்டுதலால கோவிலுக்கு போனார். நாமோ ஜபம், திருவிவிலிய வாசகம் மூலமா தூய ஆவியாரோட வழிநடத்தலை தேடும்போது நம்மளோட சாதாரண நாட்கள்ல கூட கடவுளோட செயல்பாடுகளை கண்டுகொள்ள முடியும். மிக முக்கியமா, உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காகதும் ரொம்ப காலமா காத்திருக்கீங்களா? ஒருவேளை அது ஒரு வேலையா இருக்கலாம், குடும்பத்துல ஒரு சமாதானமா இருக்கலாம், இல்ல ஒரு குணமடைதலா இருக்கலாம். சிமியோனோட காத்திருப்பு உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். கடவுளோட வாக்குறுதியில நம்பிக்கை இழக்காதீங்க. சரியான கைரோஸ் நேரத்துல அது நிச்சயம் நிறைவேறும். ஆமாம், கடைசியா, கிறிஸ்துவை பின்பற்ற பயணம் எப்போதுமே ஒரு பூக்கள் நிறைந்த பாதையா இருக்காதுன்னு புரிஞ்சுக்க இந்த வாசகம் உதவுது. அன்னை மரியாவுக்கு முன்னறிவிக்கப்பட்ட அந்த வாழை போல இயேசுவை பின்பற்ற நமக்கும் சிலுவைகள் வரலாம். நம்ம விசுவாசத்துக்காக நாம எதிர்க்கப்படலாம், தவறா புரிஞ்சு கொள்ளப்படலாம். ஆமா, ஆனா அந்த துன்பங்கள் வழியாகத்தான் நாம ஆன்மீக எழுச்சி அடையறோம். கிறிஸ்து ஒரு எதிர்க்கப்படும் அடையாளம். அவரை பின்பற்ற நாமும் இந்த உலகத்தோட போக்குக்கு எதிரா போகும்போது ஒரு எதிர்க்கப்படும் அடையாளமா மாற தயாராக இருக்கணும். ஆமா, ஆனா அந்த பாதையோட முடிவில சிமியோன் கண்டு கொண்டது போல மீட்பின் ஒளியும் நிலைவாழ்வின் அமைதியும் நமக்காக காத்திருக்கு. இந்த மாதிரி ஆழமா உள்ளுக்குள்ள பாக்குற பார்வைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அழகான பேர் சொல்றார். அவர் இத ஞானப் பார்வை, அதாவது சபென்ஷியல் கேஸ்ன்னு சொல்றார். சரி, அத கொஞ்சம் விரிவா பேசுவோம். திருத்தந்தை 2 விதமான பார்வைகளை வேறுபடுத்தி காட்டுறாரு இல்லையா? ஆமா, முதல் பார்வைக்கு அவர் சொல்ற பேரு அப்பாவியான பார்வை, நைவ் கேஸ். இத நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா வாழ்க்கைய ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் போட்டு பாக்குற மாதிரி. நல்ல உதாரணம். வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எதையுமே பார்க்காம எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது. ஆனா வாழ்க்கையில நல்லதே பார்க்கணும், பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றதுல என்ன தப்பு? அதுக்கும் இந்த அப்பாவியான பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பாசிட்டிவா இருக்கிறதுங்கிறது பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நம்புறது. ஆனா இந்த அப்பாவியான பார்வைங்கிறது பிரச்சனையே இல்லைன்னு நடிக்கிறது. ஓ, சரி சரி. இது ஒரு விதமான ஆன்மீக மறுப்பு நிலை. இதுக்கு நேர் எதிரானதுதான் இரண்டாவது பார்வை, அதாவது ஞான பார்வை. இது ஒரு எக்ஸ்ரே பார்வைன்னு சொல்லலாம். எக்ஸ்ரே பார்வையா? விளக்குங்களே. எக்ஸ்ரே என்ன பண்ணும்? அது நம்ம உடம்புல இருக்கிற காயங்களையோ எலும்பு முறிவுகளையோ பார்த்து பயப்படாது. அதுக்குள்ள ஊடுருவி போய் உண்மையான கட்டமைப்பு எப்படி இருக்கு, எங்க பிரச்சனைன்னு காட்டும். அது மாதிரி தான் அந்த ஞான பார்வையும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள், தோல்விகள், காயங்களை பார்த்து ஓடாம அதுக்குள்ளே ஊடுருவி போய் அந்த இடத்துலயும் கடவுளோட பிரச்சனை எப்படி இருக்குன்னு தேடி பார்க்கறது. ஓ, இப்ப புரியுது. அப்போ சிமியோனோட பார்வை ஒரு எக்ஸ்ரே பார்வை. ஆமா, அவர் பார்த்தது ஒரு ஏழை குடும்பம் கொண்டு வந்த ஒரு சாதாரண குழந்தை. ஆனா அவரோட ஞான பார்வை அந்த தோற்றத்துக்கு பின்னாடி உலகத்துக்கான ஒளியையும் இஸ்ரவேலின் பெருமையையும் சிலுவையின் வழியையும் ஒரு சேர கண்டு கொண்டது. நம்மளோட தோல்விகளுக்குள்ளேயே கடவுளை காணால்ங்கிறதே ஒரு பெரிய நம்பிக்கைதான். நிச்சயமா. சரி, இந்த ஞான பார்வைங்கிற கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இது மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு தத்துவமா இருந்தா போதுமா? நல்ல கேள்வி. இந்த மாதிரி பார்ப்பதால நம்மளோட திங்கட்கிழமை காலையில என்ன மாற்றம் வரப்போகுது? இந்த மாதிரி பார்த்தா நாம என்னத்த வேற மாதிரி செய்யணும்? இந்த கேள்விக்கு திருத்தூதர் யோவான் எழுதின கடிதம் பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 யோவான் அதிகாரம் 2 வசனங்கள் 3-11 வரைக்கும் ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். சரி. இந்த கடிதங்கள் எழுதப்பட்ட காலத்துல சபைக்குள்ளேயே சில குழப்பங்கள் இருந்துச்சு. கடவுளை அறிவதுன்னா என்னன்ற கேள்விக்கு ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிலர் கடவுளை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா போதும், அதுதான் ஞானம்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் நாம பாவமே செய்யாத பரிசுத்தமான நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆனா சக மனிதர்களை வெறுத்து ஒதுக்கினாங்க. அப்போ ஒரு பெரிய தத்துவார்த்த குழப்பம் இருந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் யோவான் எழுதுறார். கடவுளை உண்மையா அறிவதுன்னா என்ன? வெறும் அறிவா, இல்ல அதுக்கும் மேல என்ன? ஒளிக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு? ஆமா, இந்த கேள்விகளை தான் இன்னைக்கு நம்ம ஆய்வோட மையம். சரி, அப்போ வாசகத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். வசனங்கள் 3-6 வரை ஆரம்பமே ரொம்ப அதிரடியா இருக்கு. இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால்தான் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாகும்னு சொல்லுது. அதுவும் வசனம் 4ல அவரை எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு அவரோட கட்டளைகளை கடைபிடிக்காதவங்க பொய்யர்கள்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஆமா, அது ரொம்ப வலுமான வார்த்தை. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நாம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல தவறு செய்யறவங்க தான்.
அப்போ ஒரு கட்டளைய மீறினாலே நாம பொய்யர் ஆகிடுவோமா? இது சராசரி மனுஷனுக்கு ஒரு இயலாத இலக்கு மாதிரி தெரியலையா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. யோவான் நீங்க சொல்ல வர்றது நாம ஒரு தடவை கூட தப்பு பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ, மாறாக நம்முடைய வாழ்க்கையோட பொதுவான போக்கு, அதோட திசை எதை நோக்கி இருக்குங்கிறது தான் முக்கியம். சரி. ஒருத்தர் நான் ஆண்டவரோட நடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தொடர்ந்து அவரோட கட்டளைகளுக்கு எதிரா அத பத்தி எந்த உறுத்தலும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தா அங்கதான் பிரச்சனை. புரியுது. அறிதல்ங்கிற வார்த்தையை யோவான் பயன்படுத்தும் போது அது வெறும் மூளையால தெரிஞ்சுக்கிற அறிவில்ல. எபிரேய சிந்தனையில அறிதல்னா அது ஒரு ஆழமான, நெருக்கமான, அனுபவபூர்வமான உறவை குறிக்குது. கணவன் மனைவிய அறிவது போல. ஆமா, ஒரு தாய் தன் பிள்ளை அறிவது போல. அது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஓ, வசனம் 5 சொல்லுது, அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடத்தில் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. இந்த அன்பு நிறைவடைதல்னா என்ன? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த அன்பு நிறைவடைதல்னா அது ஒரு முழுமை அடைதல், ஒரு முதிர்ச்சி அடைதல்னு சொல்லலாம். ஒரு செடி மாதிரி. ஆமா, ஒரு செடி வளர ஆரம்பிச்சு பூ பூத்து காய் காய்த்து பழமாகி எப்படி முழுமை அடையுதோ அது மாதிரி நாம கடவுளோட வார்த்தைகளின்படி வாழ முயற்சி செய்யும் போது வெறும் தத்துவமா இருந்த அன்பு நம்ம செயல்கள் மூலமா ஒரு உருவம் பெறுது. அது நம்ம கிட்ட முதிர்ச்சி அடையுது. ஆமா, அதுக்கப்புறம் தான் யோவான் அடுத்த கட்டத்துக்கு போறார். வசனம் 6ல அவரோட இணைந்திருப்பதாக சொல்பவர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர். இதுதான் அந்த உறவோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. வெறும் வார்த்தை இல்ல, வாழ்க்கை முறை. ஆமா. அப்போ நான் கிறிஸ்தவன்னு சொல்றது ஒரு பட்ட மாதிரி இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைக்கான அர்ப்பணிப்பு. இயேசு எப்படி வாழ்ந்தார்? அன்பு காட்டினார், மன்னித்தார், தாழ்மையா இருந்தார். அந்த குணங்கள் நம்ம வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கணும்னு சொல்றீங்க. நிச்சயமா இது ஒரு பெரிய சவால். நிச்சயமா சவால் தான். ஆனா அதுதான் உண்மையான விசுவாசத்தோட அடையாளம். நம்ம வார்த்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாதப்போ நாம பொய்யர்கள் ஆயிடும். ஆனா நம்ம செயல்கள் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் போது நம்ம அவரோட இணைஞ்சிருக்கோன்னு நமக்கும் உலகத்துக்கும் நிரூபிக்கிறோம். அந்த இணைப்பு தான் நம்ம ஜபங்களுக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்குது. இது அடுத்த பகுதிக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போகுது. வசனங்கள் 7 மற்றும் 8. இங்கே யோவான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு புதிரை போடுறார். ஆமா. முதல்ல, நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளை அல்ல, நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான்னு சொல்றார். ஆனா அடுத்த வரியிலேயே இப்படி இருந்தும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையேன்னு சொல்றார். ஆமா. ஒரே கட்டளை எப்படி பழையதாவும் புதுசாவும் இருக்க முடியும்? இது என்னவோ குழப்பமா இருக்கே. இதுதான் இந்த வாசகத்தோட மிக ஆழமான இறையியல் பார்வை. இது புரிஞ்சுக்க பழைய கட்டளைனா என்னன்னு பார்க்கணும். சரி. அது இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கப்பட்ட உன்னை போல் உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை. இது அவங்களுக்கு புதுசு இல்ல, அவங்க பாரம்பரியமா கேட்டு வளர்ந்த ஒரு கட்டளை. ஓ, அதனால அது பழைய கட்டளையா? ஆமா, அதனால இது பழைய கட்டளை. ஆனா இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இந்த கட்டளைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறார். அவர், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்னு சொன்னார். ஆமா, யோவான் நற்செய்தியில இதை வாசிக்கிறோம். அங்கதான் விஷயமே இருக்கு. இயேசு உன்னை போலன்னு சொல்லாம நான் உங்களைப் போலன்னு சொல்றார். ஓ, இது அன்புக்கு ஒரு புதிய அளவுகோலை வைக்குது. அது சுயநலமில்லாத, தன்னைத்தானே தியாகம் செய்கிற, எதிரிகளையும் மன்னிக்கிற ஒரு அன்பு. இயேசுவோட சிலுவை மரணம், அதுதான் அந்த அன்போட உச்சம். அதனால்தான் இயேசுவின் வாழ்வாலும் சாவாலும் உயிர்ப்பாலும் அந்த பழைய கட்டளை ஒரு புதிய ஆழமான அர்த்தத்தை பெறுது. அதனாலதான் யோவான் அது புதிய கட்டளைன்னு சொல்றார். அப்போ அது சும்மா ஒரு சட்ட புத்தகத்துல இருக்கிற வரி இல்ல, அது இயேசுவால வாழ்ந்து காட்டப்பட்ட ஒரு உயிர் மூச்சு. கரெக்ட். கிறிஸ்துவின் வருகையால அன்போட இலக்கணமே மாறிடுச்சுன்னு சொல்லலாமா? சொல்லலாம், நிச்சயமா. வசனம் 8ல சொல்ற மாதிரி இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. அதாவது இயேசு என்கிற அந்த உண்மை ஒளி வந்ததால அன்புன்னா என்னன்னு இப்போதான் நமக்கு தெளிவா புரியுது. அன்போட முழுமையான உருவத்தை, அதோட சக்திய மக்கள் இயேசுல தான் பார்த்தாங்க. சரி. அதனால இப்போ நாம அந்த அன்பு கட்டளைய வெறும் ஒரு கடமையா பார்க்காம கிறிஸ்துவின் ஒளியில வாழ்றதோட ஒரு இயல்பான வெளிப்பாடா பார்க்க அழைக்கப்படுறோம். இங்க இருள்னா வெறுப்பு, அறியாமை, சுயநலம். ஆமா, அது எல்லாமே கிறிஸ்துவின் ஒளி நம்ம மேல படும்போது இந்த இருள் தானா விலகி போயிடும். இது நம்ம வாசகத்தின் கடைசி பகுதிக்கு கொண்டு வருது. வசனங்கள் 9லிருந்து 11 வரை. ஆமா. இங்க இறையியல் எல்லாம் தாண்டி யோவான் நேரடியா நம்ம அன்றாட வாழ்க்கைய பத்தி பேசுறார். ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர்
இருளில்தான் இருக்கின்றனர்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. ம் நாம எவ்வளவு ஜெபிச்சாலும் ஆலயத்துக்கு போனாலும் நம்ம மனசுக்குள்ள ஒருத்தர் மேல வெறுப்ப வச்சிருந்தா நாம இன்னும் இருட்டுல தான் இருக்கோம்னு சொல்றாரு. இது ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? கடுமையானதுதான். ஆனா அதுதான் உண்மை. யோவானோட பார்வைப்படி ஆன்மீகத்துக்கும் நம்ம சக மனிதர்களோட இருக்கிற உறவுக்கும் நடுவுல ஒரு கோடு கிழிக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ ரெண்டையும் பிரிக்க முடியாது. முடியாது. நீங்க கடவுளை நேசிக்கிறீங்கன்னா அதோட அர்த்தம் நீங்க கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற சக மனிதர்களையும் நேசிக்கணும். ஒன்ன செஞ்சுட்டு இன்னொன்ன விட முடியாது. அதோட விளைவுகளையும் சொல்றாரு இல்லையா? ஆமா, அதோட விளைவுகளையும் யோவான் தெளிவா சொல்றாரு. வசனம் 10 படி, சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்துறவங்க ஒளியில இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இடறி விளைவு வைக்கிற எதுவும் இல்ல. அதாவது அவங்க பாத தெளிவா இருக்கு. அவங்களும் தடுமாற மாட்டாங்க, மத்தவங்களையும் தடுமாற வைக்க மாட்டாங்க. ஆமா, வசனம் 11ல வர்ற எச்சரிக்கை தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெறுப்பவர் இருளில் இருக்கிறார், இருளில் நடக்கிறார், எங்கே போகிறார் என்பது அவருக்கே தெரியாது. அதுலயும் கடைசி வரி, ஏனென்றால் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. வெறுப்பு நம்ம ஆன்மீக பார்வைய மொத்தமா மழுங்கடிச்சிடும்னு இதை விட தெளிவா சொல்ல முடியாது. உண்மைதான். இது ஒரு வெறும் உருவகம் இல்ல, இது ஒரு உளவியல் உண்மை. அப்படியா? இன்னைக்கு நவீன உளவியல் கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு ஒன்னு சொல்லுது. அதாவது நாம ஒருத்தரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம மூளை அவங்க செய்யற நல்லது எதையுமே பார்க்காது. ஓ, அவங்கள பத்தின தப்பான விஷயங்களை மட்டுமே தேடி தேடி எடுத்து நாம் வெறுக்கிறது சரிதான்னு தனக்கு தானே நிரூபிச்சுக்கும். ஒரு கட்டத்துல நாம அவங்களோட நல்ல குணங்களை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கண்கள் உண்மையிலேயே குருடாயிடும். யோவான் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஆமா, வெறுப்புங்கிற இருட்டு நம்ம கண்ணை கட்டி போட்டு நாம எங்க போறோம்னு தெரியாம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர வச்சிடும். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அப்போ நாம ஒருத்தரை வெறுக்கும் போது அவங்கள தண்டிக்கிறோமோ இல்லையோ, நாமளே நம்மள ஒரு இருட்டு சிறையில அடைச்சுக்கிறோம். கரெக்ட். யோவானின் பார்வையில் ஒளி என்பது கடவுள், அன்பு என்பது அந்த ஒளியில் வாழ்வதற்கான ஒரே வழி. வெறுப்பு என்பது அந்த ஒளியை விட்டு விலகி இருளுக்குள் நுழைவதற்கான வாசல். ஒரு கிறிஸ்தவரின் உண்மையான அடையாளம் அவர் எவ்வளவு திருவிவிலியம் வாசிக்கிறார், எவ்வளவு ஜெபிக்கிறார் என்பதோ அல்ல, அவர் தன் சகோதரர் சகோதரிகளிடம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதுதான். அதுதான். ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகம் சில முக்கியமான விஷயங்களை நமக்கு அழுத்தமா சொல்லுது. முதல்ல, கடவுளை அறிவதுங்கிறது ஏதோ மூல சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது நம்ம வாழ்க்கை முறை. நம்ம செயல்கள் நம்ம விசுவாசத்துக்கு சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, அன்பு கட்டளைங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இருந்தாலும் இயேசுவோட வாழ்வும் தியாகமும் தான் அதுக்கு ஒரு புதிய ஆழமான அர்த்தத்தை கொடுத்து அதை ஒரு புதிய கட்டளையா மாத்துச்சு. கடைசியா, நம்ம சகோதரர் சகோதரிகள் மேல அன்பு இல்லாம நாம கடவுளோட ஒளியில வாழவே முடியாது. ஒருத்தரை வெறுத்துக்கிட்டே நான் கடவுள்கிட்ட நெருக்கமா இருக்கேன்னு சொன்னா அது நம்மள நாமே ஏமாத்திக்கிற வேலை. அந்த வெறுப்பு நம்மளை ஆன்மீக ரீதியாக குருடாக்கி தப்பான பாதைக்கு கொண்டு போயிடும். இந்த சிந்தனையை உங்களுடன் விட்டுச் செல்கிறோம். ஒளியில் நடப்பது என்பது ஆலயத்திலோ அல்லது தனிப்பட்ட ஜெபத்திலோ மட்டும் நடக்கும் நிகழ்வு அல்ல. அது நம்முடைய வீட்டில், பணியிடத்தில், நாம் தினமும் சந்திக்கும் மனிதர்களிடம், குறிப்பாக நமக்கு பிடிக்காத அல்லது நம்மை காயப்படுத்திய நபர்களிடம் நாம் காட்டும் அன்பில்தான் உண்மையாக பிரகாசிக்கிறது. அந்த அன்புதான் நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்கான மறுக்க முடியாத சாட்சி. இன்று உங்கள் வாழ்வில் எந்த உறவில் இந்த உண்மை ஒளியை பிரகாசிக்கச் செய்ய நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சிமியோனோட கண்கள் விசுவாசத்தால துறக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க வெறுப்பு ஒருத்தரோட ஆன்மீக கண்களை குருடாக்கிடும்னு யோவான் எச்சரிக்கிறாரு. ஆமா. அப்போ சிமியோனை போல கிறிஸ்துங்கிற ஒளிய ஞான பார்வையால பாக்குறது முதல் படி. ஆனா அந்த ஒளியில, அதாவது அன்புல வாழ்றதுதான் உண்மையான சோதனை. மிக சரியா சொன்னீங்க. சரி, இப்ப எல்லாத்தையும் இணைச்சு பார்ப்போம். ஒருத்தர் ஞான பார்வையோட ஒளிய பார்க்கிறார். அந்த ஒளிய அன்புங்கிற செயல்ல வாழ்றார். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோட இயல்பான வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அதுக்கு பதில்தான் கடைசி வாசகமான திருப்பாடல் 96ல இருக்கு. அது ஒரு மாபெரும் கொண்டாட்டம். ஆமா, அது ஒரு பிரபஞ்ச பாட்டிக்கான அழைப்பு மாதிரி இருக்கு. அதோட பல்லவியே விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக அப்படின்னு சொல்லுது. ஒளிய பார்த்த ஒருத்தரோட மனசு மட்டும் இல்ல, மொத்த படைப்புமே சேர்ந்து கொண்டாடணும்னு கூப்பிடுது. இது வெறும் உணர்ச்சியோட நிற்காம செயலுக்கும் அழைப்பு விடுக்குது.
ஆமா, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், அவர் தம் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாருக்கு அவர் தம் மாட்சியை எடுத்துரையுங்கள்னு திரும்ப திரும்ப சொல்லுது. இதுதான் புள்ளி. சிமியோன் கோயிலுக்குள்ள தனியா கண்டுகொண்ட அந்த அனுபவம் ஒரு தனிப்பட்ட அனுபவமா முடியல. அது பரவணும். ஆமா, அதை பறைசாற்றணும், பாடணும், அறிவிக்கணுங்கிற ஒரு உந்துதலா மாறுது. ஒளியை கண்டுகொண்ட ஒரு உள்ளத்தின் சுவாபாவிகமான பதில் நன்றியும் அறிவித்தலும் தான். அப்போ நம்ம பயணம் சிமியோனின் அந்த அதிசய பார்வையில தொடங்கி, அதுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுத்த ஞான பார்வைங்கிற விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பார்வைய எப்படி அன்புங்கிற செயல்ல வாழ்றதுன்னு புனித யோவான் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா அப்படி வாழ்றதோட விளைவு புகழ்ச்சி பாடல் தான்னு திருப்பாடல்ல வந்து முடியுது. எல்லா புள்ளிகளையும் இணைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த சிந்தனைகளின் இறுதியில உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனைய விட்டுட்டு போக விரும்புறோம். சிமியோன் ஆண்டவரின் மெசியாவை பார்க்க தன் வாழ்நாள் முழுக்க காத்திருந்தார், அந்த ஒரு காட்சிக்காக. ஆனா நாமோ திருவுவலியும் திருச்சபை மூலமா அந்த ஒளிய தினமும் பார்க்கவும் பெறவும் வாய்ப்பு பெற்றிருக்கோம். அதனால நமக்கான கேள்வி, நான் எப்போ ஒளியை காண்பேன் என்பதல்ல. ஒருவேளை நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். சிமியோன் தன் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு முறை இந்த ஒளியை பார்க்க காத்திருந்தார். நமக்கோ அந்த ஒளி தினமும் நம்மை சுற்றி இருக்கிறது. உண்மையான சவால் அந்த ஒளியை கண்டுபிடிப்பதல்ல, அது நம் கண் முன்னாடியே இருக்கும்போது, சாதாரண மனிதர்களில் எதிர்பாராத தருணங்களில் அதை காண முடியாதபடி நாம் குருடாகி விடாமல் இருப்பது எப்படி? சிமியோனின் கண்கள் ஒளியை கண்டன, நம்முடைய செயல்கள் அந்த ஒளியை பரப்பட்டும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த சிந்தனைகளை பகிருங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. Thank you.